கடவுள் நமக்கு தர வேண்டியதை நாம் நினைக்காத நேரத்திலேயே, நாம் நம்பிக்கை இழந்த நேரத்திலேயே, எல்லாம் முடிவற்றது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது கடவுள் அதை நிறைவேற்றி நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவார். அதை நாம் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். நமது நம்பிக்கை வலிமைப்படுத்த வேண்டும். அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே கபிரியேல் அதிதூதர் சக்கரியாவுக்கு தோன்றி, உன்னுடைய மனைவி வயது முதிர்ந்த காலத்திலேயே ஒரு குழந்தை பெறுவாள் என்று நற்செய்தியை வழங்குகின்றார். சக்கரையா, எலிசபெத் இருவருமே வயது முதிர்ந்த தம்பதிகள். தாங்கள் திருமணமான காலத்திலிருந்து இன்று வரை தங்களுக்கு ஒரு குழந்தை பேறு கிடைக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தார்கள். தினமும் தங்களுடைய ஜெபத்திலேயே அவர்கள் வேண்டுவது குழந்தை பேற்றிற்காக மட்டும்தான். ஆனால் வயது முதிர்ந்த காலத்திலேயே கடவுள் அவர்களுக்கு குழந்தை பேற்றினை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, யூத சமுதாயத்திலேயே தம்பதிகளுக்கு குழந்தை பேறு இல்லை என்றால் அவர்கள் கடவுளால் பழித்துரைக்கப்பட்டவர்கள், ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள், அதனால் கடவுள் அவர்களை தண்டித்திருக்கிறார் என்று அவர்களை பட்டம் சுட்டுவார்கள். சக்கரையா குருவானவர், அவருக்கே இந்த ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது எந்த அளவுக்கு மன கஷ்டத்தை அவர் பெற்றிருப்பார் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மன கஷ்டத்தை எல்லாம் அவருடைய வயது முதிர்ந்த காலத்திலே கடவுள் முற்றிலுமாக அகற்றி அவருக்கு மகிழ்ச்சி என்ற நற்செய்தியை வழங்குகின்றார். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயுமே நிறைய நிறைவேறாத வேண்டுதல்களும் விருப்பங்களும் தேவைகளும் இருக்கலாம். சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகலாம், சில விருப்பங்கள் கேட்கப்படாமல் போகலாம், நம்முடைய ஜெபங்கள் கேட்பதற்கு காலம் தாமதமாக இருக்கலாம். ஆனால் இவை நிறைவேறாமல் போவதற்கும் கேட்கப்படாமல் போவதற்கும் காலம் தாமதமாக சென்று கொண்டிருப்பதற்கும் கடவுள் தராமல் போவதற்காக அல்ல, மாறாக நமக்கு வேண்டியதை தக்க நேரத்திலேயே சரியான நேரத்திலே அவர் நிச்சயமாக தருவார். நாம் நினைப்பதை விட அதற்கு அதிகமாக நமக்கு தந்து நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். எனவே அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை கைவிடாமல் அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். எவ்வாறு சக்கரையோட வாழ்க்கையிலேயே குழந்தை பேற்றினை அளித்து அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது போல நாமும் கடவுள் மீது நம்பிக்கையோடு அவரிலே எதிர்பார்த்து காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வேண்டியதை தக்க நேரத்திலே கடவுள் தந்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவார். இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.